students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 exercise 8.3 problem number 6 பார்ப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் x சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா லைன் பை லைனா நம்ம given data எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம s ன்னு எழுதிக்கலாம். சரியா? n of s ன்னு எழுதிக்கலாம். n of s1 ன்னு எழுதிக்கலாம். s1ங்கிறதுல என்ன இருக்கு? 12 நீல நிற பந்துகள் இல்லையாமா? அப்போ 12 blue balls plus red ball எத்தனைன்னு கொடுக்கல, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ரெட் பால்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம டோட்டல் எப்படி எழுதிக்கலாம்? n of s1 ஈக்குவல் டு, ஏன்னா s1 எழுதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் இல்லையா, அதுக்கான நம்ம n of sனா டோட்டல் கவுண்ட்டு, n of s1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சருங்கிறதுனால நான் s1ன்னு போட்டிருக்கேன். அப்போ 12 ப்ளஸ் எக்ஸ். ஓகேமா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில், அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்னம்மா, தட் இஸ் எழுதிக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் பால்ஸ். ஓகேவா? ரெட் பால்ஸ் எடுப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ரெட் பால்ஸ் என்ன வரும், ஏங்கிற ஆப்ஷனில் என்ன வரும் பார்ப்போம். n ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னமா வரும், ரெட் பால் எத்தனை இருக்குது, எக்ஸ். என்ன வேல்யூ நமக்கு தெரியாது, என்ன நம்பர் நமக்கு தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால்ஸ். ஓகேமா? ரெட் பால்ஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் பை n ஆஃப் எஸ் என்னமா, n ஆஃப் s1. இங்கே வேணால் s1 போட்டுக்கோங்க. 12 ப்ளஸ் எக்ஸ். ஓகேமா? இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதில் நம்ம எக்ஸோட ஆன்சர் கிடச்சிச்சுன்னா, எக்ஸோட நம்பர் கிடச்சிச்சுன்னா பி ஆஃப் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேமா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, செகண்ட் ஆப்ஷனில் 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர். அப்போ ஆல்ரெடி வந்து 12 நீல நிற பந்து, ஆல்ரெடி எக்ஸ் ரெட் கலர் பந்து இருக்குது, அது கூட ஒரு 8 சிவப்பு நிற பந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படின்னு எப்படி எழுதலாம் பார்ப்போம். n ஆஃப் s2. அப்போ n ஆஃப் s2ல டோட்டல் கவுண்ட் இல்லையா, n ஆஃப் s2ல என்னெல்லாம் இருக்குது, 12 ரெட் பால்ஸ், சரி ரெட் இல்லை ப்ளூ பால்ஸ் இல்லையாம்மா, ஆல்ரெடி இருக்கக்கூடியது. ஓகே, அப்போ 12 ப்ளூ பால்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ரெட் பால் ஆல்ரெடி இருக்குது, எக்ஸ் ரெட் பால்ஸ்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக எத்தனைம்மா, 8 ரெட் பால். ஓகேவா? அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து n ஆஃப் s2. அப்போ n ஆஃப் s2ல எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் கவுண்ட் தானே, அப்போ 12 டோட்டல் பந்து ரெட்டும் ப்ளூவும் மொத்தமாக கலந்து தான் n ஆஃப் s. அப்போ 12 ப்ளஸ் 8னா என்னமா, 20 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? டோட்டல் வந்து 20. 12 ப்ளஸ் 8னா 20 ப்ளஸ் எக்ஸ், பால்ஸ் உள்ள கிடக்கு, ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தது 20 ப்ளஸ் எக்ஸ். அப்போ நம்ம எழுதலாம், ஈவெண்ட் எழுதலாம். ஓகேமா? பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப், அடுத்து ஈவெண்ட் ஆஃப் எழுதலாம், ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் பால்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரெட் பால்ஸில் என்ன எழுதலாம், n ஆஃப் பி ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்னமா வரும், ரெட் பால்ஸுக்குனது எக்ஸும் இருக்குது 8ம் இருக்குது, அப்போது எக்ஸு ப்ளஸ் 8. ஓகேவா? n ஆஃப் பி. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி எழுதலாம், பி ஆஃப் கெட்டிங் ரெட் பால்ஸ். எங்கள் ஆப்ஷன் பியில். ஓகேமா? இந்த பிங்கிற ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெட் பால்ஸ். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும், பி ஆஃப் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ் இல்லையாம்மா. n ஆஃப் பி என்ன இருக்குது நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை டோட்டல் n ஆஃப் s2 என்னமா கிடச்சது, 20 ப்ளஸ் 8. மாற்றி எழுதிடக்கூடாது, இது வந்து n ஆஃப் s2ன்னு போட்டுக்கோங்க. என்னம்மா, n ஆஃப் s2. n ஆஃப் s2 என்னமா இருக்குது, 20 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆன்சர் 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆனால் 2 ஆன்சர்லையுமே நமக்கு எக்ஸ்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம், அதை பார்ப்போம். தட் இஸ் ஆப்ஷன் 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல 2 மடங்கு எண்ணில். ஓகேமா? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, கிவன். ஓகேமா? கொடுக்கப்பட்டவை என்னென்னா, பி ஆஃப் பி ஆனது 2 மடங்கு ஏ விட ஜாஸ்தி. சரியாம்மா? 2 மடங்கு பி ஆஃப் இ. இது வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் பி ஆனது 2 மடங்கு ஏயை விட கிவன் எது ப்ராப்ளம். சரிம்மா? இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம் பி ஆஃப் பி அப்படி எழுதலாமா, எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏங்கிறது என்ன பண்ணுமா, எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். இப்போ 2 இன்ட்டு
எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ், எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ் 8 இன்று இது நம்ம 2x நியூமரேட்டர் போயிடும். அப்போ 12 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 2x இன்ட்டு 20 ப்ளஸ் எக்ஸ். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்னமா வரும்? 12x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு 12 என்ன வரும்? 80, 96 இல்லைம்மா? 96 ப்ளஸ் 8x ஈக்குவல் டு 40x ப்ளஸ் 2x ஸ்கொயர். இப்போ எல்லாமே நம்ம ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குது? அப்போது இதை நம்ம 2x ஸ்கொயர் கொண்டு போகலாம். இதை நம்ம அங்கே கொண்டு போகலாம். ஏன்னா இதுதான் வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரைட் சைடு போகும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும். அடுத்து ப்ளஸ் 40x இருக்குது. அடுத்து இந்த ப்ளஸ் 12 வந்து ரைட் சைடு போகும்போது மைனஸ் 12ஆக மாறும். 12x இந்த ப்ளஸ் 8 இருக்குது. ரைட் சைடு போகும்போது மைனஸ் 8xஆக மாறும். இந்த ப்ளஸ் 96 ரைட் சைடு போகும்போது மைனஸ் 96ஆக மாறும். இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சா? 1 2 3 4 5 6 இல்லையாம்மா? 3 4 6 ஓகே, எல்லா எலமெண்ட் இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து 40 மைனஸ் 12 மைனஸ் 20 இல்லையாம்மா? அப்போ ப்ளஸ் 20x மைனஸ் 96 ஈக்குவல் டு 0. அப்போது சம்மன் ப்ராடக்ட் இல்லையாம்மா? மைனஸ் 96 அப்போ நமக்கு என்னம்மா வரும்? 20னா 20 இன்ட்டு 4னா என்ன வரும்? 80. அப்போ 22 இன்ட்டு 4னா 22 இன்ட்டு 4னா 8 வராது. 24 இன்ட்டு 4னா 16 போட்டு பார்க்கலாம். 24 இன்ட்டு 4னா 16, 1 to 9 கரெக்டாக வருதுலாமா? அப்போ 4 24 தட் இஸ் ஆட் பண்ணால் மைனஸ் ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து என்ன வருமா? ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு மைனஸ் ப்ளஸ் 20 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 96 வரும். ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 20 வரணும். இப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 20 வரணும்னா அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையாம்மா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர்லாம் கிடச்சிருக்கு பார்ப்போம். எக்ஸு மைனஸ் 4 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. இப்போ எக்ஸுக்கு நமக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. இதில் எது கரெக்டுங்கன்னு பார்க்கலாம். எப்போதுமே பாலை நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல மைனஸ் வருமா? கண்டிப்பாக மைனஸ் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். இது மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா இது வந்து ப்ளஸ் இல்லையாம்மா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 4 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம P of A P of B கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். P of A ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ் இல்லையாம்மா? எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 பை 12 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4 பை 16 ஈக்குவல் டு 1 பை 4 சரியாம்மா? அதே மாதிரி P of B கண்டுபிடிச்சிடலாமா? P of B ஈக்குவல் டு P of B வந்து எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் எக்ஸ். ஓகேம்மா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போடலாம். 4 ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 12 பை 24 ஈக்குவல் டு 1 பை 2. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட்